சோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கிற பீரோவோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா இல்ல ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவா தெரியலங்க. பட் ஆனா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பயங்கரமான சினிமா பார்க்க போறோம். லெட் ஜெப்பலின் பாட்ட போட்டு அப்படி வருவாரா? ஆமா, இன்னைக்கு பாத்த வேண்டியதான். டக்கு வருவாரு. இன்னைக்கு எல்லாம் சினிமாடா டேய். ஓகேல போற. அது கன்ஃபியூஷன் இல்லாம ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ மறக்காம எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுட் இருக்கும், என்னடா வீடியோ ஸ்டார்டிங்ல பீரோ ரிவ்யூன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் காமிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஏமாந்த கதை தான் இது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது ஃப்ரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா 2 வருஷத்துல இது பீரோ மாதிரி ஆயிடுச்சு. அது ஏன்னு சொல்லிட்டு நான் இப்ப டீட்டெயிலா சொல்றேன். சொல்லுங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருக்கிற டிஃபெக்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன மாடல் என்ன பிராண்ட்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நாங்க எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா விவேக்ஸ் தி அன்லிமிடெட் ஷாப்பா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும் போல. இது எங்க இருக்குன்னா ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா போரூர் பிரான்ச்ல இருக்கு. டிவி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு வலசரவாக்கம் தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடோன் மாதிரி இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் தான். சோ இது என்ன மாடல் சொல்லிட்டு பாக்குறப்ப லீபர் டைரக்ட் கூல் 191 லிட்டர்ஸ் DNPSIC 1901 3S சில்வர் சொல்லிட்டு ஒரு மாடலுங்க. இதுல எவ்வளவு லிட்டர்ஸ் பாக்குறப்ப 191 லிட்டர்ஸ் வருது. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா MRP வந்து 19,490. பட் ஆனா இதோட ரேட் பாக்குறப்ப 13,966 ரூபா 10 பைசா. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா CGST 9%, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,256.95 ரூபா போட்டு, அப்புறம் SGST வந்து 9%, அது ஒரு 1,256 ரூபா 95 பைசா. அது கூட வந்து பாத்தீங்கன்னா IGST எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 0 தான். சோ இந்த CGST SGST அப்புறம் பேசிக் ரேட் இருக்குல்ல MRP இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகி வர அந்த 13,966 ரூபா சேர்த்து இந்த ஃப்ரிட்ஜோட ரேட்டு 16,480 ரூபா வருது. சரி, இப்ப எதுக்குடா இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா பீரோன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 years தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ்ல சோ மெனி ப்ராப்ளம்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க ஃபேஸ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஆகல. அதாவது 1.5 yearsல வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஆகல. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை திறக்கிறோம், நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் செக் பண்ணோம்னா தெர்மாமீட்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்னு சொல்லுவாங்க. சோ இங்க இருக்கு பாத்தீங்களா, இது 1ல வச்சா கோல்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா நார்மலா நீங்க எதனா யூஸ் பண்ணோம், ஆனா கூலிங்கா இருக்கணும்னா 1ல வச்சாலே போதும். கொஞ்சம் ஹையா வேணும் 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 7 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 7ல வச்சோன்னா ரொம்ப கோல்ட் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் ஆனா இப்போ ஒரு 3 வாரமா பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரிட்ஜ் 7ல வச்சாலும் 1ல வச்ச மாதிரி தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா கூலிங் இருக்கும், பட் ஆனா ரொம்ப கூலிங் ஆகாது. 7ல வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆகாதுன்னு சொல்ல வரேன். அப்படியே ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீசர்ல மேல இருக்கிற பார்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகும். அதாவது நம்ம தண்ணி பாட்டில் எதனா வைக்கிறோம்னா ஃப்ரீஸ் ஆகாது. இந்த மேல இருக்கிற இந்த பார்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆகுது. கீழே எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டி ஆகல. இதுதான் எங்க ப்ராப்ளம். சரி, எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்றோம்னா நியர்பைல இருக்கிற ஒரு டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்றோம். கால் பண்ணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்ததுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் த ஃப்ரிட்ஜ்னு சொல்லலாம். இந்த கம்ப்ரஸர், அந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் சரியா ஆகல, சுத்தமாவே ஆகலன்ற மாதிரி சொன்னாங்க. சரி, கம்ப்ரஸர் தான் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க வாரண்டி கிளைம் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா ஐயா கால் பண்றோம். எனி பர்சன் கலெக்டர் லைன்ல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். வாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே. கலெக்டர் யாருங்கய்யா? குரல் தெரியல, திருக்குறள். ஐயா கால் பண்றப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல ப்ராடக்டை சேல் பண்றாங்க, ஆனா ஒரே ஒரு தமிழ் கால் எக்ஸிக்யூட்டிவ் கூட அவங்க கம்பெனில இல்ல. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் வாய்ஸ்ல வருது. ஹலோ சார், வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்?
அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. This person with you? No, I don't know. He's telling you that you no? Sorry, brother. Excuse me. What is the problem? No problem. ஏதோ ஹிந்தில பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல சேல் பண்றீங்க, ஏன் ஒரு தமிழ் கால் எக்ஸிக்யூட்டிவ் கூட உங்களால அப்பாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல கேஸ் போடலாம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்க எங்க ஃப்ரிட்ஜை பாத்தீங்கன்னாலே தெரியும், ராப்பர் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரிக்காம தான் கிடக்குது. அதாவது பாத்தீங்கன்னா 1.5 years ஆன மாதிரி கூட இது வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளீனா வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஆனா என்னடா இது 20 years வாரண்டின்னு சொல்லிட்டு கொட்டத்துல போட்டு 2 வருஷத்துலயே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் போயிடுச்சுன்னு சொல்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சு பாருங்க. அப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த மென்டாலிட்டியில இருப்போம்? செம்ம காண்ட் ஆயிடுச்சுங்க. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க. அந்த கஸ்டமர் கேர் கால் பண்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா விசிட் பண்ணுவாங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு டயக்னோஸ் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்ஜபிள் மட்டும் சொன்னாங்க. ஆனா நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 years ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். விசிட்டிங் சார்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வர வச்சிட்டேன். கால் பண்ணி கூப்பிட்டப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க, அந்த டெக்னீஷியன் வந்து கிரின்னு சொல்லிட்டு பேரு, அவரோட பேர் வந்து கிரி. அவர் எனக்கு கால் பண்றாரு காலையில ஒரு 9:30 இருக்கும். சார் வந்துட்டேன் சார், உங்க லொகேஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. நானும் அட்ரஸ் எல்லாம் அனுப்பி அவர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர வச்சு செக் பண்ணிட்டோம். செக் பண்றாரு, என்ன பண்ணிருக்காருன்னா வந்திருக்காரு, பேக கைட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜை பார்த்திருக்காரு சுத்தி சுத்தி. அதுல என்ன பேட்ச் ஒர்க் பண்றது எப்படின்னு பார்த்தேன். இப்படி திறந்துட்டு இதை மட்டும் கை வச்சு பார்த்துட்டு தொட்டு பார்த்துட்டு கூலிங் ஆகுது, ஆனா கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் ஆகலன்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியுது. ஆனா அங்க போயிட்டு மேனேஜர் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா கூலிங் காயில மட்டும் தான் பிளாக்கு, அதே மாதிரி கேஸ் லீக் ஆயிடுச்சு, கேஸ் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அந்த கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா சரியா பம்பிங் ஆகலன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணவே எங்க கிட்ட மட்டும் போன்ல சொல்றாரு. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அவருக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப, இது சரி இது என்ன பண்ண முடியும், கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, கம்ப்ரஸர் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்களால கிளைம் பண்ண முடியாது, அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா கூலிங் காயில வந்து பாத்தீங்கன்னா ஆயில் பிளாக் ஆயிருக்கு, அதே மாதிரி கேஸும் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆனதுனால கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஃபில் பண்ணணும். சோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா 2850 ரூபா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்கறாங்க எங்களை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி ஆகுது. நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க, அதாவது அவர் என்கிட்ட சொன்னது கம்ப்ரஸர் வந்து பாத்தீங்கன்னா பம்பிங் ஆகலன்னு சொல்லிட்டாரு எங்களை. பட் ஆனா மேனேஜர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்திட்டாப்ல. ஆனா அந்த மேனேஜர் கிட்ட நாங்க கால் பண்ணி கேட்கிறப்ப அவர் அப்படின்னா சொல்லவே இல்லையே டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாரு. இப்படியே மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி, சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான், நானும் பொண்ணுமில்ல. கடைசியா எங்களுக்கு என்ன கிடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 கோடு தான். அதை நம்ம இப்படி போடுறதா இல்ல இப்படி போடுறதான்னு சொல்லிட்டுதான் எங்களுக்கு தெரியல. எப்படின்னா போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா கம்முன்னு இருக்காங்க. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறேன். அந்த மேனேஜரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா சதீஷ். அந்த டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து வந்தாங்கன்னா எஸ்ஆர் சர்வீசஸ் சொல்லிட்டு இருக்கோம். எங்கன்னா வில்லிவாக்கம்ல. ரொம்ப கைண்டா பேசுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு அட்டன் பண்ணுவாங்க. 10 மணிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம ஒரு 8 மணிக்கு கால் பண்ணலாம். உங்களோட ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டைம் 7 மணி. 10ல இருந்து 7 மணி வரைக்கும் கால் பட்டுன்னு அட்டன் பண்ணுவாங்க. அதாவது சுத்தமா அட்டனே பண்ண மாட்டாங்க. 7 மணிக்கு அப்புறம் நம்ம கால் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணிக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு வச்சிருவாங்க. இதுதான் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக்கா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்கு வந்த டெக்னீஷியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய தடவை கால் பண்ணிட்டேன், டெக்ஸ்டும் பண்ணிட்டேன். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்றாப்புல எத்தனை மணிக்குன்னா 12:44 என்னோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லுகிறாரு. அதாவது டெக்னீஷியன் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் கம்ப்ரஸர் மாத்தணும்னா நீங்க மேனேஜர் கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் ஆனா மேனேஜருக்கு கால் பண்ணி கேட்கிறப்ப டெக்னீஷியன் சொன்னா நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ரிட்ஜை வச்சுன்னு நாங்க என்ன பண்றதுன்னே சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. சோ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த லீபர் பிராண்டை வாங்கிருந்தீங்கன்னா நீங்க என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ஆகல, நமக்கு பேச்சுவார்த்தை வேணான்னு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப மனசை கஷ்டப்படுத்திட்ட. இந்த வருஷம் 2023 நாசமா போனதுக்கு முழு காரணமே நீங்க பார்த்த வேலை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்ல வரேன்ட்டேன். அந்த மேனேஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க எங்க போனாலும் சரி நான் கம்ப்ரஸர் வந்து மாத்தி தர மாட்டேன்,
நீங்க வேற ஒரு டெக்னீஷியனே வச்சு பார்த்தாலும் சரி, கம்ப்ரஸர் போயிடுச்சுன்னா நான் திருப்பி மாத்தி தர மாட்டேன். அதாவது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு, நீங்க எங்க கிட்டதான் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு சார்ஜஸ் அமௌண்ட், அதாவது கேஸ் ரீஃபில் பண்றதுக்கே 3000 ரூபாய் ஆகுமா. காசு காசு கொடு, காசு 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 கொடு, காசு காசு கொடு, காசு. நீங்களே சொல்லுங்க கேஸ் ரீஃபில் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து 20 years கம்ப்ரஸர் வாரண்டின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே வாங்கிடாதீங்க. தயவு செஞ்சு எதனா ஒரு நல்ல பிராண்டா பார்த்து வாங்குங்க. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பாவன. மாதிரி ஃப்ரிட்ஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஜெர்மன் சொல்லிட்டு போகாம இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. வெளியூர்காரங்கிட்ட ஏமாறுறதுக்கு உள்ளூர்காரங்கிட்ட ஏமாந்துடலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கௌரவமா வச்சு இருக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை போட்டேன். பட் ஆனா எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு என்னால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஜட்ஜ் பண்ணவும் இல்லை. ஏன்னா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா குழப்பிட்டாங்க. எனக்கு நாங்க வெளியில பார்த்த டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ப்ராப்ளம் சொல்லிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா அவர் கன்ஃபார்மா இது கம்ப்ரஸர் வந்து பம்பிங் ஆகல அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா நம்மளுக்கு லீபர் பிராண்ட்ல இருந்து வந்த அந்த டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து பம்பிங் ஆகலன்னு சொல்லிட்டாரு. பட் ஆனா இப்ப கம்ப்ரஸர் வாரண்டி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அது ஏன்னே தெரியல. பாய் பாய் பாய். நல்லா பாய் பாயிண்ட் வரான், ஏதோ பிரச்சனை வந்தா பாய் அப்படின்ட்டு போயிடுறான். என்ன சொல்றது? சரி, நம்மளால ஆரம்பிக்க. அதே மாதிரி லீபருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயிலும் போட்டு பார்த்துட்டேன், அவங்க நம்பருக்கு கால் பண்ணியும் பார்த்துட்டேன். நம்ம வாங்கின விவேக்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கால் பண்ணி பார்த்துட்டேன். என்ன ஒரு ஹைலைட்னா, விவேக்ஸ்ல கஸ்டமர் கேர்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஐடியும் இருக்கும், அது பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் நம்பரும் இருக்கும். அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறப்ப இந்த கால் சென்டர் நம்பரும் சரி, இந்த போரூர் பிரான்ச், அதாவது பிவி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றப்ப நம்ம வாங்கின அந்த ஷோரூமோட கான்டாக்ட் நம்பரும் சேம் தான். பட் ஆனா இந்த நம்பருக்கு கால் பண்ணா வந்து பாத்தீங்கன்னா இது எங்க ஷோரூமே கிடையாது, நீங்க ஏன் எதுக்கு கால் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கையை விரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். நான் சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். சரி, இந்த கடைக்காட்சி நேர்ல போய் பார்க்கலான்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு டைம் வந்து பாத்தீங்கன்னா செட் ஆக மாட்டேங்குது. நாங்க வரப்ப வந்து பாத்தீங்கன்னா கடையை மூடிடுறாங்க, நாங்க போறப்ப வந்து பாத்தீங்கன்னா கடையை திறக்கவே மாட்டாங்க. என்னைக்காச்சும் லீவ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு வேலை வந்து மாட்டேங்குது, கால் பண்ணாலும் போன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த மேனேஜர் சொல்றாரு, நீங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அந்த SR சர்வீசஸ் சதீஷ்ன்னு நினைக்கிறேன் அவரோட பேரு, அவர் வந்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் விடுறாரு, நீங்க கன்சியூமர் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்புல. கேளுடா, அப்படித்தான்டா பேசுவேன். கேளு, உனக்கு இது வேணும்னா நீ அங்க போய் கேளு. சோ இப்ப நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றீங்களோ இல்லையோ, இவன் கண்ணில் படுற வரையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. டெக்னீஷியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பாப்பீங்களான்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டதுன்னா இது என்ன ப்ராப்ளமா இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. உங்களோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன். சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த பை ஃப்ரம் லொகேஷன். டாடா, பை பை.